ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார்மேட் இப்படி தான் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே, நேஷ்னல் அஃபேர்ஸில் நம்மளோட என்டிபிசி இருக்காங்கல்ல, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட். இவங்க வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசிங் கம்பெனி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இந்தியன் பவர் செக்டாரில் இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானை வந்து அடாப்ட் பண்ணுறது. ஓகேங்களா? கண்டினியூட்டி பிளானை வந்து அடாப்ட் பண்ணுறது, காம்ப்ரிஹென்சிவ் பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானை. ஓகே, இது எது கூட அலைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆர்கனைசேஷன் 22301 2019 இதோட அலைன் ஆகிற இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிஸ்னஸ் கண்டினியூ பிளானை தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பவர் செக்டார் இதை அடாப்ட் பண்ணுறது. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்டிபிசியோட எபிலிட்டி, அப்புறமா வந்து அன்இன்டரப்டட் பவர் ஜென்ரேஷன் வந்து என்ஷூர் பண்ணணும், ப்ளஸ் வந்து இதை எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் சப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எய்மாக வச்சுட்டு இவங்க வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா என்டிபிசி. கிளியர்? ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா என்ன? ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்கும். நிறைய ஆர்கனைசேஷனுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுமா, எதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், சைபர் அட்டாக்ஸு, இது மூலமாக வர டிஸ்ரப்ஷன்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்றது. கிளியர்? ஸோ யாருன்னா என்டிபிசி தான் இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட், அந்த ஐஎஸ்ஓன்னு இருக்குல்ல, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் 22301 2019 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், செகண்ட் நியூஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதோட லோட் டெஸ்ட்டை. ஓகே, ஸோ ஆர்டிஎஸ்ஓனா ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே. ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோட் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் H2 பவர்டு ட்ரெயின்காக. ஓகே, ஸோ இது எங்கே வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் H2 பவர்டு ட்ரெயின் வந்து யார் வந்து டிசைன் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 136 crore. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 110 km/h இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஆர்டிஎஸ்ஓ ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லோட் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் H2 பவர்டு ட்ரெயின். ஓகே, எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? சென்னையில். ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் வந்து 136 crore. மேக்ஸிமம் அதுக்கான ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 110 km/h. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, லோட் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை தமிழ்நாட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. இது எங்கே இருக்குன்னா சென்னை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் பவர்டு ட்ரெயின் இருக்குல்ல, ஸோ இதுக்கான காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு எந்த இதுக்கு கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்டர் த ஹைட்ரோஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் இனிஷியேட்டிவ் டு ரெடியூஸ் எமிஷன் ஆன் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹில் ரூட், இதுக்கு கீழே தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ICF. ஓகே, தென் இந்த ஹைட்ரோஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராம் இதோட எய்ம் என்னன்னா டு டிப்ளாய் 35 ஹைட்ரோஜன் ட்ரெயின் வந்து அக்ராஸ் த ரூட் ஆஃப் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹில்ஸ். ஸோ இந்த ஹெரிட்டேஜ் அண்ட் ஹில்ஸ் அந்த ரூட்டில் வந்து 35 ஹைட்ரோஜன் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை எய்மாக வச்சுட்டு தான் இந்த ஹைட்ரோஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது இந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இதை டெவலப்பும் பண்ணியிருக்காங்க ICF. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும் இந்த நியூஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நியூஸ், தேர்ட் நேஷ்னல் அஃபேர். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் அப்படின்னா என்னது, ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் இன் இந்தியன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி.
ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் இன் இந்தியன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இவங்க என்ன அனவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூரிசம் விஷன் 2047 அப்படின்றத அனவில் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட டூரிசம் எக்கனாமியை வந்து பூஸ்டப் பண்ணணும். அதே மாதிரி 2047க்குள்ளே 3 ட்ரில்லியனாக வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ இந்த இதுலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெய்த் கான்க்ளேவ் 2025 நடந்திருக்கு. அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து அன்னிவில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெய்த் கான்க்ளேவோட தீம் பார்த்துக்கோங்க, இந்தியன் டூரிசம் இன்வின்சிபிள். இதுதான் வந்து இந்த ஃபெய்த் கான்க்ளேவோட தீமு. தென் இதுக்கான ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க, த ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் இன் இந்தியன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இதுக்கான ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ஃபெய்த்தில் எதை அன்னவில் பண்ணியிருக்காங்கன்னா 2047க்குள்ளே இந்தியன் டூரிசம் எக்கனாமி வந்து 3 ட்ரில்லியன் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் வந்து சம் ஜிடிபி பாருங்கள். த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இந்த ரோட் மேப் வந்து கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசனே என்னென்னா டூரிசம் செக்டாரோட ஷேர் ஆஃப் இந்தியன் ஜிடிபி இருக்குல்ல, இதை வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் வந்து நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் பாருங்கள், நம்மளோட ஜிடிபி வந்து ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் 5 to 10% ஓவர் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2047க்குள்ளே. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்தியன் டூரிஸ்டம் எக்கனாமி வந்து 3 ட்ரில்லியனாக மாற்றணும், இதுவும் 2047 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குளோபல் ரேங்கிங் டார்கெட்டும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து டாப் 5 கண்ட்ரீஸில் வரணும். எதுலனா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ட்ராவலில் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். ஸோ இதில் டாப் 5 கண்ட்ரியில் இந்தியா வரணும் அப்படின்றத டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியும் இந்த கான்க்ளேவில் இதெல்லாம் அன்னேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியர்? இந்த ரோட் மேப்புன்னு நம்ம ஒன்று பார்த்தோம்ல. ஸோ இது வந்து ஒரு 4 மெயின் பில்லர்ஸை நோக்கி தான் இருக்குது. இந்த மெயின் பில்லர்ஸ் அந்த 4மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாலிசி ரிஃபார்ம், இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகேங்களா? இந்த 4 பில்லரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாலிசி ரிஃபார்ம், இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இது வந்து 4 பில்லர். இந்த 4 பில்லர்ஸையும் வச்சு தான், இது கீ பில்லராக வச்சு தான் இந்த டூரிசம் விஷன் அப்படின்ற இது வந்து இதெல்லாம் டார்கெட்டாக வச்சு தான் இந்த டூரிசம் விஷன் 2047 அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஃபோர்த் நியூஸ் இது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்கு, ஓகேவா, பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்கு இவங்க என்ன கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரிமூவபிள் சோலார் பேனல் சிஸ்டம் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. கமிஷன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் பேனல் சிஸ்டம். இது வந்து இன்ஸ்டால் பிட்வீன் ரயில்வே ட்ராக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க் அப்படின்றவங்க என்ன கமிஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரிமூவபிள் சோலார் பேனல் சிஸ்டம் வந்து நம்மளோட ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குல்ல அதுக்கு இன்பிட்வீன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதோட லென்த்து பார்த்துக்கோங்க. லென்த் வந்து 70 மீட்டர் சிஸ்டம். லென்த் வந்து 70 மீட்டர். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 28 பேனல்ஸ் இருக்காங்க இதில். தென் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க 15 கிலோவாட் பீக். ஓகே, தென் வந்து 3.21 லேக் யூனிட் பர் கிலோமீட்டர் வந்து எஸ்டிமேட்டட் ஆனுவல் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கமிஷன்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஒரு விஷயம் வந்து எல்லா லீகலாக வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பர்மிஷனோட அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, ஸோ பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரிமூவபிள் சோலார் பேனல் சிஸ்டம் எங்கன்னா ரயில்வே ட்ராக்ஸ்க்கு முன்பின். தென் வந்து இந்த நியூ இனிஷியேட்டிவ் வந்து எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்குல்ல, ஸோ இதை நோக்கி தான் இருக்குது. ஓகேங்களா? அண்டர் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிமூவல் சோலார் பேனல் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, கிளியர்?
தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஃபிஃப்த் நியூஸ், எஸ்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலாட்ரல் ஃப்ரீ பர்சனல் லோன் வந்து அக்னிவியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா 79th இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் இந்தியா அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ₹4 lakh லோன் வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. தென் அதுக்கு வந்து 10.5% இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் யாருக்குன்னா அக்னிவியர்ஸ்னால் இந்த 12th அந்த மாதிரி முடிச்சுட்டு இந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போவாங்க அந்த ஆர்மிக்குள்ளே. ஸோ அவங்களுக்கான இதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர்? இதில் லோன் அமௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க 10.5%. இது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பெஷல் ரேட் வந்து பர்டிகுலராக எந்த டேட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர். இந்த பாருங்கள், the bank is offering a flat interest rate of 10.50 to all defense personnel until September 30, 2025 வரைக்கும் லோன் வாங்குற எல்லாருக்குமே 10.5% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. 10 lakh வரைக்கும் 4 lakh வரைக்கும் லோன் அமௌண்ட்டு, ப்ளஸ் எலிஜிபிலிட்டி யாருன்னா அக்னிவியர்ஸ், அவங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் இதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரும் பார்த்தீங்கன்னா 4 years. இது வந்து இந்த அக்னிபாத் சர்வீஸ் டேர்மை வந்து மேட்ச் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான டென்யூரும் பார்த்துக்கோங்க 4 years. ஓகேங்களா? ஸோ இந்த அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதை வந்து 2022 தான் லான்ச் பண்ணாங்க. இது ஆக்சுவலி ஒரு இந்தியன் யூத்துக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து இந்த அக்னிபாத் அப்படின்றது. ஓகேங்களா? அவங்களோட அங்கே போயிட்டு 4 years கிட்ட வந்து சர்வ் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, அது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு தான் அது உள்ளே போகணும். எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் அதில் போக முடியும். ஆனால் வந்து அங்கே வந்து பர்மனெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் டெம்பரரியாக 4 yearsக்கு அதை மேட்ச் பண்ணுற விதமாக தான் இங்கே ரீபேமெண்ட் டென்யூரும் வந்து 4 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட், சிக்ஸ்த் நியூஸ். ஓகே, கோட்டக் மஹேந்திரா இன்டர்நேஷ்னல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஏஇ லைசன்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யூஏஇ லைசன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூஏஇயோட செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டி அத்தாரிட்டி இதுதான் வந்து இந்த லைசன்ஸை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூஏஇஸ் SCA அதுதான் வந்து செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டிஸ் அத்தாரிட்டி. கிளியர்? இந்த லைசன்ஸ் வந்து யார் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா கோட்டக் மஹேந்திரா இவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து விற்கிறதுக்கு எங்கன்னா டு ஆன்ஷோர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே, டு செல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ டு யாருக்கான ஆன்ஷோர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்காக தான் இந்த லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது யூஏஇயோட செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டி அத்தாரிட்டி. இது SCAக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, செக்யூரிட்டி அண்ட் கமாடிட்டிஸ் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $500. ஓகேங்களா? ஸோ $500 வந்து இதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து UPI டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ அண்ட் வால்யூமில் விட்டுருக்காங்க. யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இதில் ஆவரேஜ் டெய்லி வேல்யூ பார்த்தீங்கன்னா 90,446 crore. ஆவரேஜ் டெய்லி வால்யூம் வந்து 675 million வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து SBI ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டு தான். நம்மளோட UPI டிரான்சாக்ஷன் இன் இந்தியாவில் நடக்குதுல இதுக்கான ரிப்போர்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூலையும் சொல்லியிருக்காங்க, வால்யூம்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூனா 90,446 crore. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா August 2025 படி பார்க்கும்போது தான். ப்ளஸ் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 675 million. கிளியர்? ஆக்சுவலி வந்து ரெண்டுமே வந்து August 2025 தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் இப்போ டாப் 5 ஸ்டேட்ஸு UPI யூசேஜ் பை வால்யூமில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. தென் வந்து செகண்ட் பிளேஸ் கர்நாடகா, தேர்ட் ஒன் வந்து உத்தரப்பிரதேஷ், ஃபோர்த் வந்து தெலுங்கானா, ஃபிஃப்த் வந்து தமிழ்நாடு. ஸோ இவங்க என்னதுன்னா பை வால்யூம்
ஓகே, பை வால்யூமில் மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, செகண்ட் கர்நாடகா, தேர்ட் உத்தரப்பிரதேஷ், ஃபோர்த்து தெலுங்கானா, ஃபிஃப்த்து தமிழ்நாடு. ஓகே, அதனால தான் கலர் தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூலையும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் டாப் ஸ்டேட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு. தென் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து கர்நாடகா, சேம் அஸ் வால்யூம். தென் தேர்ட் பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், ஃபோர்த் வந்து தெலுங்கானா, ஃபிஃப்த் வந்து தமிழ்நாடு. ஆக்சுவலி இதில் டாப் 5 ஸ்டேட்ஸு யூபிஐ யூசேஜ் வால்யூம்லேயும் சரி வேல்யூலையும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் ஸ்டேட்ஸ் தான் வந்து அதே ஆர்டரில் தான் 5 பிளேசஸ்மே இருக்காங்க. அதனால் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் ஆர் டெபிட் கார்டு வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் யூபிஐயோட ஷேர் வந்து ஃப்ரம் 40%லேருந்து 91% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 40% எப்போ இருந்திருக்குன்னா 2019ல். தென் இப்போ மே 2025 படி பார்க்கும்போது 91% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளியர்? தென் டாப் பேங்க்ஸ், ஸோ டாப் ரெமிட்டர் அண்ட் பெனிஃபிஷியரி பேங்க்னு கொடுத்துருப்பாங்க. இதில் டாப் ரெமிட்டர் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. செகண்ட் பிக்கஸ்ட் ரெமிட்டர் யாருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ பெனிஃபிஷியரி பேங்க்கில் லீடிங் பேங்க் யாருன்னு பார்த்துக்கோங்க, எஸ் பேங்க். அதே மாதிரி டாப் 3 யூபிஐ பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஃபோன்பே, செகண்ட் பிளேஸ் கூகுள் பே, தேர்ட் வந்து பேடிஎம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. கிளியர்? தென் ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஜூலை மந்தோட நியூஸு. ஸோ எஸ்பிஐ வந்து எக்கனாமிக் ரிசர்ச் டிவிஷன் ஆஃப் எஸ்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்டினியல் ஆனிவர்சரி ஆஃப் கூட்ஸ் அண்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு. இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்ஸ் வந்து டாப் இதில் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், தென் வந்து செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் குஜராத், ஃபோர்த் வந்து தமிழ்நாடு, ஃபிஃப்த் வந்து கர்நாடகா. இது வந்து அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்னென்னா ஆக்டெனியல் ஆனிவர்சரி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுவுமே வந்து எஸ்பிஐ ரிசர்ச் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் தான். ஓகேங்களா? இதில் இந்த ஆர்டருமே பார்த்துக்கோங்க. இதில் வந்து இவங்க நியர்லி பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த டோட்டல் ஆக்டிவ் ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயர்ஸ் இன் இந்தியா யாருன்னா இந்த 5 ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அதனால தான் இந்த 5 ஸ்டேட்ஸ் ஆர்டராக பார்த்துக்கோங்க. ஓகே, இவங்க வந்து நம்மளோட டோட்டல் ஆக்டிவ் ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயர்ஸ் இன் இந்தியா யாருன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா. கிளியர்? அதே மாதிரி ஸோ அங்கே வந்து பர்சன்டேஜோடு இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேட்டும். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் பார்க்குறது இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த ஸ்டேட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 5 ஸ்டேட்ஸாக. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸில் ஜேஎஸ்டபிள்யூ லிமிடெட் வந்து பாஸ்கோவோட சைன் பண்ணியிருப்பாங்க. ஹெட்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் டன் பர் ஹேனம் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் வந்து செட் பண்ணுறதுக்காக த்ரூ 50:50 ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக எங்கன்னா இந்தியாவில். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,000 crore இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிட்டடும் பாஸ்கோவும் சேர்ந்து ஒரு ஹெட் ஆஃப் அக்ரிமெண்ட். எதுக்காகனா 6 மில்லியன் டன் பர் ஹேனம் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக த்ரூ எது மூலமானா இந்த 50:50 ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக தான் எங்கன்னா இந்தியாவில். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க 65,000 crore. ஓகே, ஸோ இந்த ஹெட்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து என்ன செட்டப் பண்ண போகிறாங்க, 6 மில்லியன் டன் பர் ஹேனமா. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி வந்து 5 மில்லியன்லேருந்து இப்போ 6 மில்லியன் டன் பர் ஹேனமாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஒடிஷா தான் வந்து ப்ரிஃபர்டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா அங்கே இருக்க ஹையன் ஓஆர் கோல் ரிசர்வ் அண்ட் லாஜிஸ்டிக்கல் அட்வான்டேஜஸ் அந்த ஸ்டேட்டில் வந்து நிறைய இருக்கிறதுனால இதுதான் வந்து ப்ரிஃபர்டு லொக்கேஷனாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட் தான் 65,000 crore. கிளியர்? இது வந்து நம்ம இந்தியாவோட ஆத்மா நிர்பார் பாரத் அந்த இதுவை வந்து நோக்கி தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன். திரௌபதி முர்மு பிரசிடென்ட், இவங்க வந்து அஜய் குமார் பல்லாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் சார்ஜ் கவர்னர் ஆஃப் நாகாலாண்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க அஜய்குமார் வந்து மணிப்பூரோட கவர்னராக இருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு நாகாலாண்டோட கவர்னராக அடிஷ்னல் சார்ஜ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னா அஜய்குமாருக்கு. இதை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே,
ஸோ இப்போ அவங்க எந்த ஸ்டேட்டோட கவர்னராக இருக்கானும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக எந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு டிசிஎல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெலியன் கியூ இவங்கள வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கையர் இவங்கள குளோபல் பிராண்ட் அம்பாசிடராக ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கையருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த ஹீலியன் கியூ அப்படின்றவங்க சைனாவை சேர்ந்தவங்க. இவங்கள அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா டிசிஎல். ஓகே, இவங்களோட ஒலிம்பிக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2022 பீஜிங் வின்டர் ஒலிம்பிக் 3 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதில் 2 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க, 1 சில்வர் வின் பண்ணியிருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து எதோட அலைன் ஆகி வருதுன்னா டிசிஎல் ஃபார் ஹர் இனிஷியேட்டிவ்க்கு அலைன் பண்ணி தான் வருது. ஓகே, இது வந்து டிசிஎலோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஓகே, இது எதுக்காகனா உமனை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து குளோபல் பிராண்ட் அம்பாசிடராக ஹெலியன் கியூவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து யங்கஸ்ட் ஒலிம்பிக் சாம்பியன் இன் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கையிங்கில் அதில் தான் வந்து 3 மெடல்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. 2 கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க, 1 சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 2022 நடந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ். இது எங்கே நடந்துச்சுன்னா பீஜிங் சைனாவில் தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் நியூஸை வின்சென்ட் கேமர் இவங்க வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் ஜெர்மனி. யாருன்னா வின்சென்ட் கேமர். இவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்கன்னா குவாண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரம் ஜெர்மனி. இவங்க வந்து குவாண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது நடந்தது வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு. இதை வின் பண்ணவங்க வந்து எந்த கண்ட்ரியோட கிராண்ட் மாஸ்டர்னா ஜெர்மனோட கிராண்ட் மாஸ்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறது யாருன்னா வின்சென்ட் கேமர், ஜெர்மனி சேர்ந்தவங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கவங்க ஆனிஷ் கிரி, நெதர்லாண்டை சேர்ந்தவங்க. தேர்ட் ஒன் வந்து அர்ஜுன் எரிகேசி, இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்த 3 ப்ரைஸுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவங்க வந்து சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 மாஸ்டர்ஸில் வின் பண்ண 3 பேர் தான். ஓகே, ஸோ இதுலேயே வந்து சேலஞ்சர்ஸ் செக்ஷன் அப்படின்ட்டு 3 பேர் வின் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரணேஷ், செகண்ட் ஒன் வந்து ஹதிபன் பாஸ்கரன், தேர்ட் ஒன் வந்து ஹபிமன்யு புராணிக்கு. இவங்க 3 பேருமே வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சேலஞ்சர் செக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு 3 ரேங்க்கில் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த குவாண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் வந்து சென்னையில் தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நியூஸ் இது ஸ்போர்ட்ஸில் மோட்டோ ஜிபி 2025 ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் மேக்யூஸ் அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்பெயின் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? மார்க் மேக்யூஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து ஃபெர்மின் ஹால்டிக்யூர், தேர்ட் ஒன் வந்து மார்க்கோ பெசிக்கி. இவங்க தான் 3 பொசிஷன்ஸ் இந்த மோட்டோ ஜிபி ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிரிக்ஸில் வந்து வின் பண்ண 3 மெம்பர்ஸ். இந்த மார்க் அப்படின்றவங்க வந்து ஸ்பெயின் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இவங்களும் ஃபெர்மினோ ஸ்பெயின் சேர்ந்தவங்க. தென் வந்து மார்க்கோ பெசிச்சி அப்படின்றவங்க இட்டாலியை சேர்ந்தவங்க. ஓகே, இது வந்து மோட்டோ ஜிபி ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ். கிளியர்? இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆபிச்சுரி. ஸோ அதே மாதிரி இதுலேயே வந்து டாப் 5 டிரைவர்ஸும் இருப்பாங்க. இப்போ ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து டோட்டலாக வந்து டாப் 5 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது மார்க்யூஸ், செகண்ட் ஒன் வந்து ஹெலக்ஸ் மார்க்யூஸ், தேர்ட் ஒன் வந்து ஃப்ரான்சிஸோ பேக்னியா, ஃபோர்த் ஒன் வந்து மார்க்கோ பெசிச்சி, ஃபிஃப்த் ஒன் வந்து பெட்ரோ ஹாக்கோஸ்டா. ஸோ இந்த 5 நேமும் நம்ம கேள்விப்படாத பேராக இருக்குது. பட் எல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு அப்புறம் இவங்க தான் வந்து டாப் 5 டிரைவர்ஸாக இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆபிச்சுரி நியூஸ். ஸோ ஆபிச்சுரியில் பார்த்தீங்கன்னா பாம் சிம்சன் இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், கேப்டன் அண்ட் கோச் இவங்க. ஓகேங்களா? யாருன்னா பாம் சிம்சன். பார்ன் அண்ட் பாஸ்ட் டே எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான். ஓகே,
ஸோ இவர் வந்து என்ன அவார்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் 2005 வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் 2013 வந்து வாங்கியிருக்காரு. கோச்சிங் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1987 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 1989 ஆஷஸ் அப்படின்றது வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும் இவருது. ஓகேங்களா? ஸோ இந்த அவார்ட் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து அவர் வந்து ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேப்டன் அண்ட் கோச் யாருன்னா பாப் சிம்சன். ஓகே, ஸோ இது வந்து ஆபிச்சுரி நியூஸ். ஸோ நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடும். இது வந்து August 19 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டுமாரோ வீடியோவில் வந்து August 20 பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.